அம்மாவுக்கு உதவினேன் என்று மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி. நான் தினமும் என் அம்மாவிற்கு சலவை வேலைகளை செய்வதற்கு உதவி செய்தேன். இந்த நடவடிக்கைகளின் மூலம் பொறுப்புணர்ச்சியை வளர்த்து கொண்டேன். அடுத்து நான் என் அப்பாவுடன் சேர்ந்து வீட்டு ஜன்னல்களை துடைத்தேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து செய்ததால் இந்த வேலையை சிறிது நேரத்திலும் சுலபமாகவும் செய்து முடித்தோம். இதன் மூலம் ஒத்துழைப்பின் முக்கியத்தை அறிந்து கொண்டேன். மூன்றாவதாக நான் என் அப்பாவிற்கு ஊர்தியை கழுவுவதற்கு உதவினேன். என் அப்பா அதற்காக எனக்கு சிறிய ஊக்கத்தொகை கொடுத்தார். நான் அந்த பணத்தை சேமித்து வைத்தேன். இந்த நடவடிக்கைகளின் மூலம் சேமித்து வைக்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டேன். அடுத்து நான் என் அம்மாவுடன் சேர்ந்து வீட்டை பெருக்கி சுத்தம் செய்தேன். இதன் மூலம் வீட்டை முறையாக சுத்தம் செய்ய அறிந்து கொண்டேன். மேலும் சுத்தம் சுகம் தரும் என்பதையும் அறிந்து கொண்டேன். நன்றி. வணக்கம். வணக்கம். நான் ஜெயஸ்ரீ கோபிநாதன். நான் டுலன் துபாய் தமிழ் பள்ளி 1ஆம் ஆண்டு மாணவி. மேலே உள்ள படம் நான் கற்றுக்கொண்ட வாழ்வியல் பாடங்கள் குறிப்பிடுகிறது. நான் மீட்சினில் இடமட்டு கட்டுப்பாடு ஆணையின் போது வீட்டில் நம்ம சில வேலைகளை என் அருகில் இருந்து கண்ணும் கருத்துமாக கற்றுக் கொடுத்தார். என் அம்மா கற்றுக் கொடுத்த வேலைகளை நான் பழகிக் கொண்டேன். இப்போது நான் சுயமாக செய்வதால் அம்மாவுக்கு உதவியாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவீந்திரன். நான் 1ஆம் ஆண்டு மாணவன். நான் நடமாட்டு கட்டுப்பாடு ஆணையின் போது நான் வீட்டில் இருந்து கொண்டு பல வாழ்வியல் விஷயங்களை தெரிந்து கொண்டு அவை அனைத்தும் வீட்டை பெருக்குவது, காய்கறி வெட்டுவது, சோஃபாவை மாற்றுவது, காந்த துணை எடுக்குவது, மோட்டார் வண்டி கழுவுவது, இது அனைத்தும் எனக்கு அனுபவங்களாக கிடைத்தன. நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரவீன்குமார் கண்ணன். நான் 1ஆம் ஆண்டு மாணவன். நான் கற்றுக்கொண்ட வாழ்வின் பாடங்களை பற்றி கூறுகிறேன். நானும் என் அக்காவுடன் சேர்ந்து நிறைய செடிகளை நட்டு வைத்தேன். இதனால் எங்களுக்கு நிறைய உயிர்வலி கிடைக்கிறது. நான் வாசலை சுத்தமாக கழுவேன். இதனால் என் அம்மாவுக்கு உதவியாக இருப்பேன். துணிகளை எப்படி மடிப்பது என் அம்மா கற்றுத்தந்தார். இதனால் என் அம்மாவுக்கு துணையாக இருப்பேன். நானும் என் அக்காவுடன் அப்பா மகிழுந்தை கழுவினோம். இதனால் என் அப்பாவுக்கு சுலபமாக இருந்தது. நான் என் வீட்டில் தலைகளை சுத்தமாக கூட்டினேன். இதனால் என் வீடு சுத்தமாக இருந்தது. நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சதீஷ்குமார் சண்முக. என்
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயேந்திரவர்மர். நான் 2ஆம் ஆண்டில் பயில்கிறேன். நான் இன்று நடமாட்ட கட்டுப்பாடு ஆணையின் போது நான் என் நேரத்தை எப்படி கழித்தேன் என்று பேச உள்ளேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்துவிட்டு இறை வழிபாடு செய்வேன். என் அம்மாவுக்கு சமையல் செய்ய உதவியாக இருப்பேன். சமயங்களில் என் அம்மாவுக்கு வீட்டை சுத்தம் செய்ய உதவி செய்வேன். மாலையில் என் அப்பாவுக்கு தோட்ட வேலையை செய்ய உதவி செய்வேன். என் அம்மா சமையல் செய்யும் போது நான் என் தங்கையை பார்த்து கொள்ள உதவி செய்வேன். நடமாட்ட கட்டுப்பாடு ஆணையின் போது நான் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள கற்றுக்கொண்டேன். வரும் காலங்களில் இன்னும் பொறுப்புடன் நடந்து கொள்வேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கீயுத்ரா. நான் டூரியான் துங்காய் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். இவ்விடுமுறை காலத்தில் நான் நிறைய வேலைகளை கற்றுக்கொண்டேன். உதாரணத்திற்கு தோட்ட வேலைகள், என் அன்னைக்கு வீட்டு வேலைகள் செய்ய உதவி செய்தேன் மற்றும் என் தம்பிக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன். மாலை நேரத்தில் பூஜை வேலையை கற்றுக்கொண்டேன். இதன் மூலம் என் நேரத்தை சரியான வழியில் செலவழித்தேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. என் அன்பார்ந்த ஆசிரியர்களே, என் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமா? இந்த கோவிட்-19 நடமாட்ட கட்டுப்பாட்டில் நேரத்தை உண்ண வழியில் செலவழித்து வருகிறேன். நான் பல வாழ்வில் பாடங்களை கற்றுக்கொண்டேன். அது சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நாம் சுத்தத்தை கடைப்பிடிக்க வேண்டும். சுத்தம் சுகம் தரும். அடிக்கடி கைகளை கழுவுவதால் கொரோனா வைரஸ் மட்டுமல்ல, வேறு எந்த விதமான நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்தது, நாம் சுத்தமாக இருப்பது மட்டுமல்ல, ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சி மிக முக்கியமல்லவா? தினமும் உடற்பயிற்சி செய்வதால் சுறுசுறுப்பாகவும் நலமாகவும் வாழ வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டேன். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். எவ்வாறு சுறுசுறுப்பாக ஏற்பதால் பல நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். எனக்கும் பல போட்டிகளில் கலந்து கொண்டும் வாய்ப்பு கிடைத்தது. எதையும் துணிவாக எதிர்கொள்ள ஆற்றலை பல போட்டிகள் மூலம் பெற்றுள்ளேன். ஆசிரியர் கொடுக்கும் பாடங்களை உடனடியாக செய்து முடித்தேன். அடுத்தது, செய்தி பார்ப்பதால் நம்மை மட்டுமல்ல, நம் நாட்டை மட்டுமல்ல, வெளிநாடுகளில் உள்ள தற்போதைய கொரோனா பற்றிய தகவல் மற்ற விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. தொலைக்காட்சியில் மட்டுமல்ல, பல்வேறு ஊடகங்கள் மூலம் செய்திகளை பார்க்கலாம். இறுதியாக, குடும்ப உறுப்பினர்களிடையே புரிந்துணர்வும் ஒற்றுமையும் அதிகரித்ததை என்னால் உணர முடிந்தது.
முக்கியமாக நாம் அனைவரால் மறந்து கொண்டு வரும் பழக்கம் ஒன்றாக அனைவரும் அமர்ந்து உணவு உண்ணும் தருணத்தை பெற்றேன். எனவே என்னை போல் நீங்களும் நேரத்தை சரியான வழியில் செலவிடுங்கள், பயன் பெறுங்கள். வீட்டிலேயே இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சந்தோஷ் பிரகாஷ். நான் 2ஆம் ஆண்டு மாணவன். கடந்த 3 மாதங்களாக கோவிட்-19 பெருந்தொற்று நம் அனைவரையும் வீட்டில் முடக்கிவிட்டது. இந்த 3 மாதத்தில் நான் பள்ளி பாடங்களை தவிர்த்து பல வாழ்வியல் பாடங்களையும் கற்றுக்கொண்டேன். அவற்றில் சிலவற்றை உங்களிடம் கூற ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, நான் தினமும் நாளிதழை வாசிப்பேன். உலக செய்திகளை அறிய, புது அறிவை வளர்க்கவும் நான் தினமும் நாளிதழை வாசிப்பேன். இயற்கை கடவுள் நமக்கு தந்த வரம். அதை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. எனவேதான் நான் தினமும் வீட்டில் உள்ள செடிகளுக்கு நீர் ஊற்றுவேன். தொடர்ந்து நான் தந்தையின் மகிழுந்தை கழுவ உதவி செய்வேன். தினமும் பயணிக்க உதவும் மகிழுந்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று அப்பா கூறினார். ஒரு மனிதன் தற்காப்பு கலையை கற்பது அவசியம். எந்த நேரத்திலும் எதிரிகள் நம்மை தாக்கலாம். எனவே நான் கற்று வந்த சிலம்பக் கலையை மறக்காமல் இருக்க தினமும் பயிற்சி செய்வேன். இறுதியாக, இன்றைய நவீன உலகில் கணினியின் பயன்பாடு அவசியம். ஆகவே இந்த 3 மாத காலத்தில் நான் தட்டச்சு செய்ய நன்கு பழகிக் கொண்டேன். நான் கற்றுக்கொண்ட இந்த வாழ்வியல் கல்வி எதிர்கால வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்று கூறுவதில் எந்த உதாரியமும் இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நடமாற்று கட்டுப்பாட்டு ஆணையம் நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறக்க முடியாத அனுபவம். கெட்டதிலும் ஒரு நல்ல நன்மை இருக்கிறது என்பார்கள். பள்ளிக்கு செல்ல முடியாவிட்டாலும் நான் வீட்டிலிருந்து பல நல்ல அனுபவங்களை கற்றுக்கொண்டேன். நான் என் அம்மாவிற்கு சமையலறையில் சமைக்க உதவி செய்வேன். அதில் காய்கறி நறுக்குவதும், தோசை சுடுவதும் மற்றும் தேநீர் தயார் செய்வதும். மாலை நேரங்களில் என் வீட்டில் இருக்கும் எல்லோருக்கும் தேநீர் தயார் செய்து கொடுப்பேன். நீங்களும் என் வீட்டிற்கு வந்தால் நானும் உங்களுக்கு தேநீர் தயார் செய்து கொடுப்பேன். என் பாட்டிக்கு தோட்ட வேலை செய்வது என்றால் மிகவும் பிடிக்கும். என் பாட்டி எனக்கு தோட்ட வேலை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுத்துள்ளார். அறிவியல் பாடங்களில் தாவரங்களில் வளர்ச்சி பணிகளை கற்றுக்கொண்டதால் இது எனக்கு சுலபமாக இருந்தது. நான் சிறு வயதிலே இருக்கும் பொழுது என் அம்மா தான் வீட்டு வேலைகளை செய்து வந்தார். நான் இப்போ சற்று வளர்ந்து விட்டேன். நானே என் அம்மாவிற்கு துணையாக இருந்து வீட்டு வேலைகளை செய்து வருகிறேன். என் வீட்டில் இருக்கும் எல்லோருக்கும் மிகுந்த கடவுள் பக்தி. ஒவ்வொரு மாலைகளிலும் மறக்காமல் பூஜை செய்வோம். என் அப்பா எனக்கு எப்படி பூஜை செய்வது மற்றும் தேவாரம் பாடுவது கற்றுக் கொடுத்துள்ளார். ஒவ்வொரு மாலைகளிலும் நான் தான் சொந்தமாக பூஜை செய்கிறேன். இதுவே நான் கற்றுக்கொண்ட அனுபவங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி. தேவர். நான் 2ஆம் ஆண்டு பயில்கிறேன். நான் இந்த விடுமுறையில் பல வேலைகள் செய்ய
இருக்கிறது. நான் என் வீட்டு தரைகளை துடைப்பேன். இதனால் வீட்டு சுத்தமாக காட்சியளிக்கும். என் அம்மா எனக்கு எப்படி காய்கறிகளை வெட்டுவது என்று கற்றுக் கொடுத்தார். இதனால் என் அம்மாவுக்கு துணையாக இருந்தேன். நான் தினமும் காலையில் வீட்டு வாசலை கழுவுவேன். இதன் விழி என் அம்மாவுக்கு வீட்டு வேலை செய்ய சுலபமாக இருந்தது. துணிகளை எப்படி மடிப்பது என்று என் அம்மா கற்பித்தார். இதனால் என் அம்மாவுக்கு துணையாக இருப்பேன். நன்றி, வணக்கம். என் பெயர் சைலஸ். நான் 3ஆம் ஆண்டு பயிற்கிறேன். நடமாடு கட்டுப்பாட்டு ஆணையும் போது நான் வீட்டு வேலைகளை சுயமாக செய்ய கற்றுக்கொண்டேன். அதனால் தன்னம்பிக்கை எனக்கு உண்டாயிற்று. சில புகைப்படங்களை நான் காட்டுகிறேன். பார்த்தீங்களா நண்பர்களே, நான் செய்த வாழ்வில் பாடங்களை இதேபோல் நீங்களும் பெற்றோருக்கு உதவுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திவேஷன் மேலன். நான் துரியான் துங்கல் தமிழ் பள்ளியில் 3ஆம் ஆண்டு பயில்கிறேன். இன்று நான் கற்றுக்கொண்ட வாழ்வியல் பாடங்கள் பற்றி உங்களிடம் கூற உள்ளேன். என் அன்றாட வாழ்வில் நான் என் அம்மாவுக்கு சமையலறையில் காய்கறிகளை நறுக்கி கொடுப்பேன் மற்றும் தூசிலிருந்து மேசைகளை துடைத்து கொடுப்பேன். மேலும் துணிகளை உரள வைக்க என் அம்மாவிற்கு உதவுவேன். மாலை நேரத்தில் நான் பூந்தோட்டத்திற்கு சென்று செடிகளுக்கு நீர் ஊற்றுவேன். பிறகு பூக்களை பறித்து இறைவனுக்கு செலுத்தி இறைவனை வணங்கிடுவேன். ஆகவே நம் அன்றாட கடமைகளை செய்வதனால் பொறுப்புணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழலாம். இக்கடமைகளை செய்யும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கோவிட்-19 விடுமுறை காலத்தில் ஒவ்வொரு நாளும் நான் வேலைகளை செய்யும் போது என் அம்மாவிற்கு இது பெரிதும் உதவியாக இருந்தது. ஆகவே நண்பர்களே, அவ்வப்போது நம் பெற்றோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போது உதவி செய்தால் அவர்களின் சுமையை குறைக்கலாம் மற்றும் அவர்களை மகிழ்ச்சி படுத்தலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் கேசவ் பாரதி. நான் தேசிய வகை துரியான் துங்கல் தமிழ் பள்ளியில் 3ஆம் ஆண்டில் பயில்கிறேன். இந்த மீட்சி நடமாட்டு கட்டுப்பாடு ஆணைய காலத்தில் நான் கற்றுக்கொண்ட சில வேலைகளை உங்களிடம் பகிர்ந்து வந்துள்ளேன். நான் என் பாட்டிக்காக செடிகளுக்கு நீர் ஊற்றினேன், காய்கறிகளை வெட்டினேன், துணிகளை மடித்தேன் மற்றும் வீட்டை பெருக்கினேன். நான் என் தாத்தாவிற்காக மகிழுந்தை கழுவினேன்.
ஹரிஷ் வர்மர். நான் 4ஆம் ஆண்டில் பயில்கிறேன். நான் அஷ்டகெட்டி துரந்துங்கால் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். நான் நடமாட்ட கட்டுப்பாடு ஆணையின் போது நான் எப்படி நேரத்தை செலவு செய்தேன் என்று நான் கூறப்போகிறேன். நடமாட்ட கட்டுப்பாடு ஆணையின் போது நான் எப்படி நேரத்தை செலவு செய்தேன் என்று நான் கூறப்போகிறேன். 1. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இறை வழிபாடு செய்வேன். 2. சில சமயங்களில் அம்மாவுக்கு சமையல் செய்ய நான் உதவுவேன். 3. அந்தியில் பூச்செடிகளுக்கு நீர் பாய்ச்ச உதவுவேன். 4. வீட்டை சுத்தம் செய்ய உதவுவேன். 5. அம்மாவுக்கு வீட்டு வேலை இருந்தால் நான் என் தங்கையை பாதுகாப்பேன். என் பெற்றோருக்கு இவை அனைத்தும் செய்வதனால் நான் பொறுப்பாக நடந்து கொள்ள கற்றுக்கொண்டேன். வரும் காலத்தில் தொடர்ந்து இன்னும் பொறுப்புடன் நடந்து கொள்வேன். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜனிஷ்கா சரவணன். நான் 4ஆம் ஆண்டில் பயில்கிறேன். முதலாவதாக சமையல் நடவடிக்கை. சமையல் நடவடிக்கை எனக்கு நம்பிக்கையையும் திறமையையும் வளர்க்க உதவியது. மேலும் இது எனக்கு நல்ல அனுபவத்தையும் பாதுகாப்பையும் கற்றுக் கொடுத்தது. இரண்டாவதாக துடைப்பது. என் வீட்டு தரையை எப்படி துடைப்பது என்று நான் கற்றுக்கொண்டேன். எப்படி தண்ணீரை தயார் செய்வது என்றும் கற்றுக்கொண்டேன். என் பாட்டிக்கு நான் உதவியாக இருக்கிறேன். தொடர்ந்து துணி தைத்தல் ஆற்றலை என் அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டேன். இந்த துணி தைத்தல் ஆற்றலை கற்றுக்கொண்டதால் நான் என் அம்மாவுக்கு துணையாகவும் உதவியாகவும் இருக்கிறேன். 4ஆவதாக செடி நடுதல். இக்காலகட்டத்தை பயன்படுத்தி நான் என் வீட்டை சுற்றி பல வகையான காய்கறிகள் மற்றும் அழகிய பூச்செடிகளை நட்டு வைத்தேன். அதுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி செழிப்பாக வளர உரம் போட்டேன். இறுதியாக என் வீட்டு சுற்றுப்புறத்தை தூய்மை செய்தல். நானும் என் குடும்பத்தாரும் என் வீட்டு சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்தோம். எங்கள் வீட்டு சுற்றுப்புறம் பார்ப்பதற்கு அழகாகவும் சுத்தமாகவும் காட்சி அளிக்கிறது. அதேபோல் நீங்களும் இந்த வீட்டு சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்தால் உங்கள் வீடும் பார்ப்பதற்கு அழகாகவும் சுத்தமாகவும் காட்சி அளிக்கும். இதுவே என் அனுபவம். அனைவருக்கும் நன்றி. பாய். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் மித்ரா. நான் 4ஆம் ஆண்டு மாணவி. இன்று நான் வீட்டிலே நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் போது நான் கற்றுக்கொண்ட வாழ்வியல் பாடங்களை உங்களுடன் கூற விரும்புகிறேன். இதோ உங்களுக்காக. பாத்திரங்களை சுத்தமாக வளரை கட்டியை பயன்படுத்தி கழுவுவதை கற்றுக்கொண்டேன். பாத்திரங்கள் சுத்தமாகவும் பளபளப்பாகவும் இருந்தன. இதனால் நாம் ஆரோக்கியமான உணவை உண்ணலாம். தோட்டத்தில் பூச்செடி மற்றும் காய்கறி செடி நடும் முறையை கற்றுக்கொண்டேன். செடி நடுவதால் ஒளிச்சேர்க்கைக்கு நானும் ஒரு பங்கு வகிக்கிறேன் என பெருமிதம் கொள்கிறேன். நாம் ஆரோக்கியமாக வாழலாம். உலர்ந்த துணிகளை அம்மாவின் துணையோடு அலமாரியில் மடித்து வைக்கவும் கற்பிக்கப்பட்டேன். காய்கறிகளை நறுக்கும் முறையை கையாண்டதோடு சமையலுக்கு எந்தெந்த காய்கறி எந்த வடிவத்தில் நறுக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டேன். துடைப்பத்தை
பெற்றோர்கள் கூட மகிழ்கின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சரண்யா தமிழ்நாதன். நான் 4ஆம் ஆண்டில் பயில்கிறேன். நான் விடுமுறையில் கற்றுக்கொண்ட வாழ்வியல் பாடங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். முதலில் நாம் துணிகளை உலர்த்தவும் மடிக்கவும் கற்றுக்கொண்டேன். என் தாயார் எனக்கு முறையாக மடிக்க கற்றுத் தந்தார். அடுத்து நான் செடிகளை நடவும் அதற்கு நீர் ஊற்றவும் கற்றுக்கொண்டேன். எல்லா செடிகளுக்கும் ஒரே அளவிலான நீர் ஊற்றக்கூடாது என்பதையும் என் தாயாரின் மூலம் அறிந்தேன். மேலும் செடிகளுக்கு நீர் ஊற்ற சிறந்த நேரம் மாலை வேளையாகும். தொடர்ந்து எனக்கு பிடித்த சாக்லேட் அணிச்சலை செய்ய கற்றுக்கொண்டேன். நான் மிகவும் ஆர்வத்துடன் அணிச்சலை தயாரித்தேன். முட்டை, பால், மாவு, சாக்லேட், சீனி போன்ற பொருட்களை வைத்து அணிச்சலை தயாரித்தேன். இது எனக்கு இனிய அனுபவமாக இருந்தது. மேலும் கழிவறையை கழுவ என் தாயாருக்கு துணை புரிந்தேன். இவ்வேலை சற்று கடினமாக இருந்தது. இருப்பினும் நான் விடுமுறையில் கற்றுக்கொண்ட அனைத்து பாடங்களும் எனக்கு பயனுள்ளவையாக அமைந்தது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நீண்ட நாள் விடுமுறையில் நான் கற்றுக்கொண்ட வாழ்வியல் பாடங்களை பற்றி கூற இருக்கிறேன். இதன் மூலம் எனக்கு பல நன்மைகளும் அனுபவங்களும் கிடைத்தது. பல நடவடிக்கைகளை நான் மேற்கொண்டேன். அதில் 5 நடவடிக்கைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக காய்ந்த இலைகளை கூட்டினேன். துணிகளை காய வைத்தேன். அலமாரியில் உள்ள புத்தகங்களை அடுக்கினேன். வீட்டில் அசுத்தமாக உள்ள கண்ணாடிகளை துடைத்தேன். பூச்செடிகளுக்கு நீர் பாய்ச்சேன். இவ்வேலையின் மூலம் வீட்டின் சுற்றுப்புற தூய்மை கேட்டை பாதுகாத்தேன். வேலையின் மூலம்
பெயர் சிவயோஷினி. நான் 4ஆம் ஆண்டு மாணவி. நான் SJKT துரியன் துங்கால் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். நான் இன்று வீழ்ச்சி நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையில் நான் கற்றுக்கொண்ட வாழ்வியல் நடவடிக்கையை பற்றி உங்களிடம் கூற உள்ளேன். நான் கற்றுக்கொண்ட முதல் நடவடிக்கை சதுரங்கம். சதுரங்க ஆட்டத்தை என் அண்ணன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சதுரங்க ஆட்டத்தில் நம் வாழ்வில் எத்தனை தோல்விகள் அடைந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் நம் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்பதனை நான் கற்றுக்கொண்டேன். நான் கற்றுக்கொண்ட இரண்டாவது நடவடிக்கை அம்மாவுக்கு சமையலின் போது சிறு சிறு உதவிகள் செய்வது மற்றும் அம்மா எனக்கு சிறு சிறு சமையல்களையும் கற்றுக் கொடுத்தார். இதன் மூலம் நான் எப்படி ஆரோக்கியமான உணவை சமைப்பது, எப்படி வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பதனை கற்றுக்கொண்டேன். நான் கற்றுக்கொண்ட மூன்றாவது நடவடிக்கை தகவல் தொழில்நுட்பம். கணினியை எப்படி பயன்படுத்துவது, கை தொலைபேசியை எப்படி பயன்படுத்துவது, அச்சு இயந்திரத்தை எப்படி கையாளுவது, இது போன்ற நடவடிக்கைகளை நான் கற்றுக்கொண்டேன். இதனால் ஆசிரியர் கொடுக்கும் பாடங்களை என்னால் மிக எளிதில் செய்து முடிக்க முடிந்தது. நான் கற்றுக்கொண்ட 4வது நடவடிக்கை செடிகள் நடுவது. இதனை எனது அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தார். செடிகளை தேவையற்ற புல்களை எப்படி புடுங்குவது, செடிகளுக்கு எப்படி நீர் பாய்ச்சுவது, செடிகளை எப்படி உரம் இடுவது, இது போன்ற நடவடிக்கைகளை நான் கற்றுக்கொண்டேன். இது மூலம் நாம் சுற்றுச்சூழலை எப்படி பசுமையாக வைத்துக் கொள்வது என்பதையும் நான் கற்றுக்கொண்டேன். நான் கற்றுக்கொண்ட 5வது நடவடிக்கை யோகா. வீட்டில் இருந்தபடியே எப்படி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்பதனை நான் யோகாவின் மூலம் கற்றுக்கொண்டேன். இந்த வீழ்ச்சி நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையில் நான் கற்றுக்கொண்ட 5 நடவடிக்கை வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. என் நேரத்தை நான் நல்ல வழியில் செலவழித்துள்ளேன். வணக்கம், என் பெயர் யோக பிரதர். நான் தேசிய வகை துரியன் துங்கால் தமிழ் பள்ளியில் 4ஆம் ஆண்டு பயில்கிறேன். கடந்த 3.5 மாத காலம் நடமாட்ட கட்டுப்பாட்டினால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அதாவது உலகையே ஆட்டிப்படைத்த COVID-19 தொற்று நோய். அந்த நோயின் ஆதிக்கம் உலக நாடுகள் அனைத்தையும் கதிகலங்க வைத்தது. அதில் நம் நாடான மலேசியாவும் ஒன்று. 3.5 மாத கால நடமாட்ட கட்டுப்பாடு, வீட்டிலேயே பொழுதை கழிப்பது எங்களை போன்ற மாணவர்களுக்கு மிகவும் சிரமமான ஒன்று. இச்சூழ்நிலையில் நான் கற்றுக்கொண்ட வாழ்வியல் பாடங்களை இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். என்னால் இந்த சின்ன சின்ன உதவிகளை என் பெற்றோர்களுக்கு செய்து கொடுத்தேன். முதலாவதாக என் தந்தை சிலை செய்பவர். அந்த சிலைகளுக்கு வண்ணம் தீட்டி உதவி செய்தேன். சித்திரை வருவதற்கு வண்ணம் தீட்டிய நான் சிலைகளுக்கு கலவை வண்ணம் தீட்டியது எனக்கு ஒரு புதிய அனுபவம். இரண்டாவதாக கீபோர்ட் இசைக்கு எழுதிய என் தந்தை எனக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்தார். அதில் உள்ள மேஜர் ஸ்கேலிங், மைனர் ஸ்கேலிங் போன்ற நோட்ஸ்களை நான் கற்றுக்கொண்டேன். மேலும் எங்களின் சிறு தோட்டத்தில் காய்கறிகள், செடிகள், பூச்செடிகள் நட்டு எப்படி நடுவதை கற்றுக்கொண்டேன். என் தந்தையின் வாகனத்தை கழுவி சுத்தம் செய்தேன். ஒரு வாகனத்தை எப்படி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். மேலும் என் தாயிடமிருந்து சமையலறையில் காய்கறிகளை எப்படி நறுக்கி வைக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். இதிலிருந்து எனக்கு ஒரு பழமொழி நினைவுக்கு வருகிறது. சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்பது. இந்த நடமாட்ட கட்டுப்பாடு நாம் எல்லோருக்கும் மிகப்பெரிய சோதனை. இந்த சோதனையிலிருந்து விடுதலை பெற்றதற்காக இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் யோக ஸ்ரீமதி. நான் SJKT துரியன் துங்கால் தமிழ் பள்ளியில் 4ஆம் ஆண்டில் பயில்கிறேன். COVID-19 தொற்று நோய் காரணமாக மீட்சி நிலை நடமாட்டு கட்டுப்பாட்டு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த நடமாட்டு கட்டுப்பாட்டு ஆணைப்படி பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டது. இதனால் நான் வீட்டிலிருந்து திறன்பேசி வழியாக கற்றல் கற்பித்தல் பயின்றேன். அதோடு மட்டும் இல்லாமல் நான் வாழ்வியல் பாடங்களையும் கற்றுக்கொண்டேன். அதை அடிப்படையில் வீட்டில் இருந்தபடி என் தாயாருக்கு உதவுவதில் துணையாக இருந்தேன். முதலாவது உடைகளை மடித்தல். எப்படி உடைகளை அழகாக
வீட்டுக்கு சென்று பால் கறக்கவும் கற்றுக்கொண்டேன். இதன் வழி இது எனக்கு பெரிய அனுபவமாக இருந்தது. எனவே நான் என் விடுமுறையை நல்ல வழியில் செலவழித்தேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஞ்சீவன் நாயர். நான் தேசிய வகை துள்ளுந்துங்கால் தமிழ் பள்ளியில் 5ஆம் ஆண்டு பயில்கிறேன். நடமாட்ட கட்டுப்பாடு ஆணையின் போது நான் என் தந்தைக்கு வாகனம் பெறுவது, சுற்றுச்சூழல் சுத்தம் செய்வது, படுக்கை அறையை சுத்தம் செய்வது போன்றவை ஆகும். இவ்வனைத்து வேலைகளையும் நான் செய்ததால் என் மனம் திருப்தியாக உள்ளது. அது மட்டுமின்றி என் பெற்றோருக்கு உதவி செய்ய மனமும் திருப்தியாக இருக்கிறது. நடமாட்ட கட்டுப்பாடு ஆணையின் போது இவ்வேலைகளை நான் செய்து மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளிக்கு சென்றால் இவ்வேலைகளை செய்ய முடியாது. ஆனால் இன்று நடமாட்ட கட்டுப்பாடு ஆணையில் இருக்கும் பொழுது என்னால் இவ்வனைத்து வேலைகளையும் செய்ய முடிகிறது. நடமாட்ட கட்டுப்பாடு ஆணையை உருவாக்கி கொடுத்த என் கடவுளுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தாஷாலினி. நான் தேசிய வகை துள்ளுந்துங்கால் தமிழ் பள்ளியில் 5ஆம் ஆண்டில் பயில்கிறேன். இந்த 4 மாதம் நடமாட்ட கட்டுப்பாட்டின் போது நான் வீட்டில் என் தாயார் உதவியுடன் சில நடவடிக்கைகளை கற்றுக்கொண்டு அனுபவம் பெற்றேன். அதில் சில நடவடிக்கைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். என் அம்மா எனக்கு பாத்திரங்களை தூய்மையாக கழுவ கற்றுக் கொடுத்தார் மற்றும் சமைக்கும் நேரத்தில் காய்கறிகளை நறுக்க கற்றுக் கொடுத்தார். பிறகு மாலை வேளையில் என் அம்மாவுக்கு துணிகளை மடிக்க உதவி செய்வேன். தினமும் இரவு நேரத்தில் குப்பைகளை கட்டி குப்பை தொட்டியில் போடுவது மிகவும் அவசியம். இறுதியாக வாரத்தில் ஒரு முறை என் குடும்பத்துடன் சேர்ந்து ஒட்டடை மற்றும் தூசிகளை துடைத்து சுத்தம் செய்வோம். இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டின் போது என் தாயார் எனக்கு கற்று தந்த நடவடிக்கைகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சூர்யா. நான் 5ஆம் ஆண்டில் பயில்கிறேன். நான் இந்த நடமாட்டு கட்டுப்பாட்டாளில் நான் செய்த சில வாழ்வியல் பாடங்களை கூறுகிறேன். முதலாவதாக பாத்திரம் கழுவுதல், ஜன்னல் துணியை சீர் செய்தல், வீட்டை துடைத்தல், துணியை மடித்தல் மற்றும் துணி உறவெடுத்தல் போன்றவையாகும். இதனால் நான் கற்றுக்கொண்ட நன்மைகளை கூறுகிறேன். என் வீட்டு வேலையை நான் சுயமாக செய்ய கற்றுக்கொண்டேன். அப்புறம் அம்மா காலையில் வேலைக்கு சென்றவுடன் வீட்டிலிருந்து பாட்டிக்கு என்னால் இயன்ற உதவியை செய்வேன். அதனையும் தொடர்ந்து இது என் பொழுதுபோக்காக கூட அமைந்தது. இதனால் நான் வீட்டு வேலை செய்யும் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டேன். இறுதியாக இவ்வாய்ப்பை அளித்த என் அறிவியல் ஆசிரியருக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அர்ச்சனா குமரவேல். நான் தேசிய வகை துள்ளுந்துங்கால் தமிழ் பள்ளியை சேர்ந்த 6ஆம் ஆண்டு மாணவி. இன்று நான் மீட்சினிலே நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையில் வேலைகளை கற்றுக்கொண்டேன். என் அம்மா சமைக்கும் போது நான் காய்கறிகளை வெட்டி கொடுப்பேன். நான் காய்கறிகளை சமைக்கும் முன் உப்பு நீரில் கழுவுவேன். ஏனென்றால் காய்கறிகள் உள்ள ரசாயனத்தையும் கிருமிகளையும் நீக்குவதற்கு. என் அம்மா துவைத்த துணியை நான் எடுத்து காய வைப்பேன். பிறகு காய்ந்த துணிகளை எடுத்து மடித்து வைப்பேன். என் அம்மாவுக்கு உதவியாக இருக்கும். 2 நாளுக்கு ஒரு முறை நான் வீட்டு முகப்பை கழுவுவேன். இதன் மூலம் எனக்கு வேர்வை சிந்தும். இது எனக்கு ஒரே உடற்பயிற்சியாக இருக்கும். நான் 7 நாளுக்கு இருமுறை வீட்டை பெருக்குவேன். இதனால் சுத்தத்தை பேணுவதும் தூசி அண்டாமல் இருக்கும். இந்த வேலைகள் எனக்கு கற்றுக் கொடுத்த என் அம்மாவுக்கு மிக்க நன்றி. இன்று முதல் இந்த வேலைகளை தொடர்ந்து நான் செய்ய உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா. தேசிகன். நான் துள்ளுந்துங்கால் தமிழ் பள்ளியில் 6ஆம் ஆண்டு பயில்கிறேன். ஊரடங்கு சட்டத்தின் போது
நான் கற்றுக்கொண்ட வாழ்வியல் பாடங்கள் பல. அதில் சிலவற்றை தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். உதாரணத்திற்கு, முதலாவதாக என் அம்மாவுடன் இணைந்து காய்கறிகளை சுத்தம் செய்து அதை வெட்டினேன். இரண்டாவதாக, பாதுகாப்பாக அடுப்பில் அப்பளம் பொரித்தேன். மூன்றாவதாக, பாதுகாப்பாக ஏணியில் ஏறி மின்விசிறியை துடைத்தேன். நான்காவதாக, என் அண்ணனுடன் இணைந்து வீட்டின் வாசலை கழுவினேன். இறுதியாக, நானும் என் அம்மாவும் வீட்டின் பின்புறத்தில் உள்ள காய்ந்த இலைகளை கூட்டி சுத்தம் செய்தோம். இந்த வாழ்வியல் பாடங்கள் எனக்கு ஓர் உடற்பயிற்சியாகவும் குடும்பத்தில் ஒற்றுமையை மேம்படுத்தவும் உதவியது. நான் ஊரடங்கு காலகட்டத்தில் கற்றுக்கொண்ட வாழ்வியல் பாடங்கள் மேலும் கடைபிடிப்பேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் கீர்த்தன் முகவர். நான் தேசிய துணை தமிழ் பள்ளி மாணவன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையில் நான் கற்றுக்கொண்ட வாழ்வியல் பாடங்களை உங்களிடம் சமர்ப்பிக்க வந்துள்ளேன். பெற்றோர்களுக்காக செய்த உதவியை பகிர வந்துள்ளேன். முதலாவதாக, தொலைக்காட்சி பெட்டியை சுத்தம் செய்தேன். காரணம், தொலைக்காட்சி பெட்டியின் மேலே தூசிகள் அதிகம் இருக்கும். அதை சுத்தம் செய்வதற்காக நான் அன்றாடம் துணியை கொண்டு துடைப்பேன். இரண்டாவதாக, மூப்பக்கட்டையை கொண்டு வீட்டை துடைப்பேன். ஏனென்றால் சில ஓரங்களில் தூசிகள் இருக்கும். அதை சுத்தம் செய்வதற்கு மூப்பக்கட்டையை கொண்டு வீட்டை துடைப்பேன். மூன்றாவதாக, துணி மடிப்பேன். பெற்றோர்கள் வீட்டில் இல்லாத பொழுது துணிகளை மடிப்பேன். அவ்வேளையில் துணி எப்படி மடிப்பது என்று கற்றுக்கொள்வேன். நான்காவதாக, வாகனத்தை கழுவுவேன். வாகனத்தை கழுவும் பொழுது சவக்காரத்தை கொண்டு கழுவ வேண்டும். அவ்வேளையில் வாகனத்தை எப்படி கழுவுவது என்று நான் என் தந்தையிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். ஐந்தாவதாக, புற்களை வெட்டுவேன். காரணம், செடிகளுக்கு இடைஞ்சலாக இருக்கும். நான் நிறைய வேலைகளை செய்வேன். அதில் முக்கியமான 5 வேலைகளை உங்களிடம் கூறினேன். அவ்வேளையில் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்துடன் உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் ஷனினி மணிராஜா. நான் தேசிய வகை தமிழ் பள்ளியில் 6ஆம் ஆண்டு பயில்கிறேன். கட்டுப்பாடு ஆணையின்படி 3 மாத காலமாக வீட்டில் இருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. பாடப்படிக்கும் நேரத்தை தவிர வீட்டில் பல நடவடிக்கைகளை கற்றுக்கொள்ள இந்த கட்டுப்பாடு ஆணைக்கம் ஒரு வழிகாட்டியாக இருந்தது. முதலில் என் அம்மாவிடமிருந்து வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதை கற்றுக்கொண்டேன். தினமும் காலை எழுந்தவுடன் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்தேன். இதனால் வீடு சுத்தமாக இருப்பதை உறுதி செய்தேன். அடுத்ததாக, துணிமணிகளை அழகாக மடிப்பதை கற்றுக்கொண்டதோடு அலமாரியில் வரிசையாக அடுப்பதையும் கற்றுக்கொண்டேன். இதனால் என் அலமாரியின் துணிகள் வரிசையாக இருப்பதை உறுதி செய்தேன். மூன்றாவதாக, பாத்திரங்கள் கழுவும் முறையை கற்றுக்கொண்டேன். என் அம்மா பாத்திரங்கள் கழுவும் முறையை கற்றுக் கொடுத்தார். என் அம்மா சமையல் செய்யும் போது நான் அவருக்கு பாத்திரங்கள் கழுவுவதற்கு உதவியாக இருந்தேன். துணி உலர வைக்கும் முறையை இந்த கட்டுப்பாடு ஆணை நேரத்தில் கற்றுக்கொண்டேன். இதனால் துணிகள் விரைவாக உலர்ந்து விடுகிறது. இறுதியாக, என் வீட்டில் இருக்கும் கண்ணாடிகள் துடைப்பதை கற்றுக்கொண்டேன். இதனால் வீட்டில் சுற்றி இருக்கும் கண்ணாடிகள் பளபளவென மின்னுகிறது. அது மட்டுமின்றி என் அம்மாவுடன் சேர்ந்து பல நடவடிக்கைகளை செய்து முடிக்க ஏதுவாக இருந்தது. என் அம்மாவுக்கு உதவி செய்ய எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என் அம்மாவுக்கு வேலை பளு குறைந்தது. நான் இந்த நடவடிக்கைகளை தினசரி பின்பற்றுவேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நித்ரா ஆறுமுகம். நான் தேசிய வகை துரையந்துங்கா தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். நான் 6ஆம் ஆண்டு மாணவி. நான் பள்ளி விடுமுறையில் வீட்டில் நிறைய வேலைகள் கற்றுள்ளேன். அதில் நான் 5 வேலைகள் மட்டுமே தான் உங்களுக்கு படமாக காமித்துள்ளேன். முதல் வேலை, காய்கறி நறுக்குவது. காய்கறி நறுக்கி எப்படி சமைப்பது என்று என் அம்மா மூலம் தான் நான் கற்றுக்கொண்டேன். இதெல்லாம் என் அம்மாவுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இரண்டாவது வேலை, வாகனம் கழுவுவது. என் அண்ணனும் என் அப்பாவும் தான் வாரத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை தான் வாகனத்தை கழுவார்கள்.
அவர் கழுவும் போது நான் பார்த்தேன். அதை பார்த்து எனக்கு ஆர்வம் வந்துவிட்டது. அதாவது நானும் சுயமாகவே வாகனத்தை கழுவ தொடங்கி விட்டேன். இதெல்லாம் என் அப்பாவுக்கும் என் அண்ணனுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். மூன்றாவது விஷயம், தோட்டம் வைப்பது. தோட்டம் எப்படி வைப்பது என்று என் பாட்டி மூலம் தான் நான் கற்றுக்கொண்டேன். என் வீட்டு பக்கத்தில் திடல் ஒன்று உள்ளது. அதில் நிறைய பூச்செடி நட்டு அதில் மலரும் பூக்களை பற்றி இறைவனுக்கு பிரார்த்திக்கிறேன். இதெல்லாம் என் பாட்டிக்கு நான் நன்றி கூறுகிறேன். நான்காவது விஷயம், துணி மடிப்பது. அன்றாட என் அப்பாவும் என் அம்மாவும் தான் துணிகளை எடுத்து மடிப்பார்கள். அது மடிப்பதை நான் பார்த்தேன். ஒரு நாள் நானே சுயமாகவே துணிகளை எடுத்து அழகாக மடிக்கிறேன். இதனால் என் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இறுதியாக ஐந்தாவது விஷயம், சாயம் பூசுவது. சாயம் எப்படி அழகாக பூசணும் என்று எனக்கு தெரியாது. என் அப்பா என் கையை பிடித்து அழகாக சாயம் இப்படிதான் பூச வேண்டும் என்று கூறுவார். அதேபோல் நானும் தீபாவளி அன்று நான் சுயமாகவே சாயம் பூச தொடங்கிவிட்டேன். இன்னும் வேலையை கருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். வீட்டில் இருப்போம், உயிரை காப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் எம். சூரியவர்மா. நான் 6ஆம் ஆண்டு பயில்கிறேன். நான் இந்த விடுமுறையில் என் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள பல நடவடிக்கைகளை செய்தேன். நான் என் தாயாருக்கு சமையலுக்கு உதவ காய்கறிகளை வெட்டி தந்தேன். தொடர்ந்து நான் என் தோட்டத்தில் இருந்த காய்ந்த இலைகளை சுத்தம் செய்தேன். நான் துணிகளை காய வைத்தேன். அதோடு என் வீட்டில் உள்ள கதவு மற்றும் அலமாரியை உள்ள தூசிகளை சுத்தம் செய்தேன். இறுதியாக நான் வீட்டில் உபயோகித்த குவளை மற்றும் பாத்திரங்களை சுத்தம் செய்தேன். நடவடிக்கைகளின் வழி நான் சுத்தத்தின் அவசியம், சுய காலில் நிற்றல், மற்றவர்களை மதித்தல், மற்றவர்களுக்கு உதவுதல் போன்ற நன்னறி பண்புகளை கற்றுக்கொண்டேன். அதோடு என் தாயாருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி. அதோடு நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் தனுஸ்ரீ. நான் 6ஆம் ஆண்டு மாணவி. இன்று நான் மீட்சி நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் போது நான் கற்றுக்கொண்ட வாழ்வியல் பாடங்களை உங்களிடம் பகிரப் போகிறேன். இதோ உங்களுக்காக. என் ஆசிரியர் புலனும் வழி கொடுக்கும் வீட்டு பாடங்களை செய்து முடிப்பேன். இதனால் நேரத்தை பயனான முறையில் கழிக்க முடிகிறது. நான் என் பாட்டியின் உதவியுடன் செடியை நடுவேன். இதனால் நமக்கு சுத்தமான இயற்கை காற்று கிடைக்கிறது. துவைத்த துணிகளை நான் காய வைத்த பிறகு அதை மடிக்கவும் செய்வேன். இதனால் என்னால் துணிகளை மடிப்பதை கற்றுக்கொள்ள முடிகிறது. சில சமயங்களில் நான் என் பாட்டிக்கு சமையல் வேலைகளில் உதவி செய்வதால் சில சமையல் நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டேன். மாலை வேளையில் என் அண்டை அயலார் நண்பர்களுடன் பூப்பந்து விளையாடுவேன். இவ்வாறு செய்வதால் நான் என் உடலை ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள முடிகிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருக்கலோஷி ரமேஷ். நான் தேசிய வகை டுரியன் துங்கல் தமிழ் பள்ளியை சேர்ந்த 6ஆம் ஆண்டு மாணவி. இன்று நான் உங்களோடு நடமாட்டு கட்டுப்பாடு ஆணையின் போது நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்களை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாரத்தில் 3 முறை அல்லது 4 முறையோ நான் அம்மாவுடன் சேர்ந்து இட்லி, தோசை, ரசம், மீன் பொரியல், கோழி பொரியல், முட்டை பொரியல் போன்றவைகளை சமைத்தேன். இதன் மூலம் நான் பல சமையல் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டேன். தினமும் நான் என் வீட்டின் கண்ணாடிகளை சுத்தமாக துடைத்தேன். இதனால் நான் அம்மாவின் வேலை பளுவை குறைத்தேன். காலை, மதியம், மாலை என 3 வேளைகள் வீட்டை பெருக்கினேன். இதனால் நான் என் வீட்டின் சுத்தத்தை பேணினேன். இதை தவிர்த்து சில வேளைகளில் நான் என் வீட்டு துணிகளை மடிப்பேன். இதனால் நான் எப்படி என் வீட்டு துணிகளை முறையாக மடிப்பது என்று கற்றுக்கொண்டேன். மாலையில் நான் என் வீட்டு
வீட்டு வேப்பிலை மரம், அரளி மரம், நெல்லிக்காய் மரம், பூச்செடி, மூலிகை செடி மற்றும் காய்கறி செடிகள் என அனைத்துக்கும் நீர் பாய்ச்சுவேன். இதனால் என் வீட்டில் உள்ளவர்களுக்கு நிறைய உயிர் வலி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் என் அப்பாவின் பணத்தையும் மிச்சம் செய்தேன். நான் என்னுடைய நடமாட்டு கட்டுப்பாடு ஆணையின் விடுமுறை நல்ல வழியில் செலவு செய்தேன். அனைவருக்கும் நன்றி. என் பெயர் கீர்த்திகா நாயர். நான் தேசிய வகை துரியான் துங்கால் தமிழ் பள்ளியில் 6ஆம் ஆண்டு பயில்கிறேன். கடந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை எனக்கு ஒரு பாடமாக அமைந்தது. இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் போது நான் பல வேலைகளை கற்றுக்கொண்டேன். உதாரணத்துக்கு துணி துவைத்தல், வீடு சுத்தம் செய்தல், காய்கறி நறுக்குதல் போன்றவை ஆகும். இந்த வேலைகளை என் பெற்றோர்களுக்கு உதவியாக செய்ததில் எனக்கு மன திருப்தியாக இருக்கிறது. என் பெற்றோர்களுடன் இணைந்து செய்ததில் எனக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நான் பள்ளிக்கு சென்றால் இதை